வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 130 1 முதல் 8 முடிய. நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 130 1 முதல் 8 முடிய. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரைப் பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதின் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொள்ளுவார். ஆமென். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பிப் போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன். இதோ, நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் ஆசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 44 வரை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அறுத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலேயே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆப்பக்குடல் சிஐஜிஎம் திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீருடைய பெரிய கிருபையினால் இந்நாள் வரையிலும் கர்த்தரை சுகமாய் நீர் காத்து நடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய அற்புதமான நடத்துதலுக்காக, உம்முடைய பாதுகாப்பிற்காக, உம்முடைய பராமரிப்பிற்காக, உம்முடைய போஷிப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தர் கிருபையாக இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கின்ற வேத வார்த்தைகளின் வழியாக ஆவியானவர் எங்களோடு இடைப்படும், எங்களை பலப்படுத்தும், எங்களை சத்தியத்தில் இன்னமும் நாங்கள் வேரூன்றி வளர, உமக்கு கனிதரும் ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து தாரும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மீண்டுமாய் உங்களை நான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். யார்? யூதா கோத்திரத்தை ஆட்சி செய்த, இவருக்கு முன்னும் பின்னும் இப்படிப்பட்ட ஒரு ராஜா இல்லாத அளவிற்கு ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு ராஜாவினுடைய வாழ்வில் கண்ணீரின் பாதை வருகின்றது. இந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு ராஜா மிகவும் அழுதார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்விலும் கூட கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். வேதனையோடு கூட ஒருவேளை நாம் வடிக்கின்ற கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியாமல் கூட இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவர் செய்த காரியம் சுவர்புறமாக திரும்பி அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கின்றோம். கணக்கு கேட்கும் கர்த்தர். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக நாம் செய்தியின் தலைப்பு கணக்கு கேட்கும் கர்த்தர். இன்றைக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு நாள் நாம் கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்பொழுது எசேக்கியா ராஜா அவர் சொல்லுகின்றார், தான் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட உத்தமமான வாழ்வை அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை அவர் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகின்ற, அறிக்கை செய்கின்ற, ஜெபிக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி நாம் சொல்ல முடியுமா? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நான் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி நம்மால் இன்று யாரும் பார்க்காத கர்த்தருக்கு முன்பாக, ஒருவேளை மனிதருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நாம் சொல்லி ஜெபிக்க முடியுமா? அப்பொழுது நம்ம அப்படி என்று சொன்னால் நம்முடைய செய்கைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சொல்றோம், என்னுடைய கர்த்தர் என்னுடைய கண்ணீரை காண்கின்றார். நம்முடைய நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் விசாலத்தில் வைக்கிறார். நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த கண்ணீரின் பாதை நீதிமான்களுடைய வாழ்விலும் இந்த கண்ணீர் வருகின்றது. அந்த கண்ணீரை அடுத்து வரக்கூடிய வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 5வது வசனத்தின் கடைசியில உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தர் எசேக்கியாவுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை சொல்லப்படுவதை கேட்கின்றோம். இதில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக என்ன நல்ல காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. எசேக்கியா ராஜாவாகின்ற பொழுது 25 வயது உள்ளவராய் இருக்கின்றார். அவர் இந்த கோத்திரத்தை, யூதா கோத்திரத்து ஜனங்களை 29 வருடங்கள் அவர் ஆட்சி செய்கின்றதையும் இந்த இடம் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம்.
அப்போ இவர் செய்கின்ற காரியங்களை வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 2 ராஜாக்கள் 18 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். முதலாவது காரியம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஒருவேளை மனுஷர்களுடைய பார்வைக்கு அல்ல, தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மந்திரிமார்களுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக அல்ல, அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இன்றைக்கு நாம் மனுஷருக்கென்று எதையும் செய்யாமல், கர்த்தர் அவர் என்னை காண்கின்ற தெய்வம் என்கின்ற உணர்வோடு கூட நாம் செம்மையானவைகளை செய்ய நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா, நாம் அப்படி இருந்திருக்கிறோமா என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக 4வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி என்று சொல்லி அதை குறித்தான காரியம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏன் இதை செய்தார்? கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்துக்கு எந்த ஒரு சொரூபமும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தேசத்திலிருந்து சுத்தப்படுத்துகின்ற, அப்புறப்படுத்துகின்ற காரியத்தை செய்கின்றார். அடுத்ததாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் செய்தியில் தியானித்த காரியம், கர்த்தருடைய அந்த வாதை வந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் கொல்லிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் போராடி கொண்டிருந்த பொழுது, அந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெண்கல சர்ப்பத்தை, அதற்கு பெயர் நிகுஸ்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகுஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்கல சர்ப்பத்தை ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவைகளுக்கு பூஜை செய்து கொண்டு அவைகளை அவர்கள் தூபம் காட்டி வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ கர்த்தரின் பார்வைக்கு எதெல்லாம், ஒருவேளை கடவுள் சொல்லிதான் இந்த காரியத்தை செய்தது, ஆனால் அது எப்பொழுது ஜனங்களை தவறாய் நடத்துகிறதோ அதை அவர் உடைத்து போடுவதற்கு அவர் கர்த்தர் மீது வாஞ்சையையும் தன்னுடைய தைரியமாய் இந்த காரியத்தை அவர் செய்தார். ஜனங்கள் என்னை தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை என் தேசத்தில் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அப்புறப்படுத்துகின்ற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இல்லத்தில் கர்த்தர் அருவருக்கக்கூடிய, கர்த்தர் விரும்பாத காரியங்களை நாம் வைத்திருக்கிறோமா? ஒருவேளை கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் நடந்தேன் என்று சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கும் பொழுது, கர்த்தர் விரும்பத்தகாத காரியங்கள், விரும்பாத காரியங்கள் நம்முடைய இல்லத்தில், நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் அவைகளை தூக்கி எடுக்க, உடைத்து எறிய கடவுள் தாமே நமக்கு கிருபைகளை கொடுத்து நடத்துவாராக. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, அவன் இஸ்ரவேலின் 5வது வசனத்தில், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! அவன் கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை, முன்னையும் அப்படி யாரும் இருந்ததில்லை, பின்பாகவும் யாரும் இருந்ததில்லை. அவ்வளவு ஒரு நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்திருந்தார். ஒருவேளை கர்த்தர் மேல என்னத்தை இவ்வளவு நாள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் பார்க்கின்ற பொழுது 6வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். யோசித்து பார்க்கும் பொழுது, அவன் ஒரு காலமும் தன்னுடைய 29 ஆண்டு காலம் அரசாட்சி செய்த காலத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாத ஒரு வாழ்வை இந்த எசேக்கியா ராஜா வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு நாள் உற்சாகமாய் ஜெபிக்கின்றோம், உற்சாகமாய் வேதத்தை வாசிக்கின்றோம். ஆனால் ஒரு சில நாட்களில் நாம் சோர்ந்து போகின்றவர்களாக காணப்படுகின்றோம். ஒருவேளை பின்மாற்றத்திற்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் வருவதற்கு ஏதுவாக நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் எசேக்கியா கர்த்தரை உறுதியாய் அவர் பற்றி பிடித்துக் கொண்டதின் நிமித்தமாக அவர் 7வது வசனத்தில் பார்க்கிறோம்,
கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவர் எங்க போனாரோ அங்கெல்லாம் காரியங்கள் அனுகூலமாக கர்த்தர் அமைத்து கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திருச்சபையின் விசுவாசிகளே, இன்றைக்கு நாம் போகின்ற இடத்தில் நமக்கு காரியங்கள் அனுகூலமாய் இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு ஒருவேளை நாம் புதிதாய் வேலையை துவங்குவதற்காக, அடுத்ததாக நாம் பணியாற்றுகின்ற இடத்தில் மீண்டும் பணியாற்றுவதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொண்டு நாம் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு அனுகூலத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அருவருக்கின்ற அருவருப்புகளை நாம் அகற்ற வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கை பற்றுறுதியில் அதிக உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். எசேக்கியாவினுடைய ராஜாவினுடைய வாழ்வில் இவ்வளவுதான் கண்ணீரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்படி சொல்ல முடியாது. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 1வது வசனத்தில், ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எசேக்கியா ராஜா எந்த செய்தியை கேட்டவுடனே தன்னுடைய வஸ்திரத்தை அவர் கிழித்து அவர் ரட்டுடுத்தி கொண்டவராக அவர் ஆலயத்தில் போனார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ரப்சாக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் செய்கின்ற காரியம் எசேக்கியாவினுடைய அந்த ஆட்சி செய்த மக்களிடத்தில் சொல்லுகின்றார், மந்திரங்களும் தந்திரங்களும் வெற்றியை கொடுக்காது, உங்களுடைய ராஜா உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார். 29வது வசனம், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான் என்று சொல்லி 18ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த ரப்சாக்கே குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது யூத பாஷையிலே ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படிக்கு உரத்த சத்தமாய் அவர்களை கேவலப்படுத்தி, யாரும் உங்களை என்னுடைய கைக்கு விடுவிக்க முடியாது, நான் கர்த்தரிடத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பார்க்கின்ற பொழுது இந்த செய்திகளெல்லாம் கேட்டு அவர் வருகின்றார். மிகுந்த ஒரு வேதனை, கர்த்தர் உங்களை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவர் வருகின்றார். இந்த செய்தியெல்லாம் அந்த 37வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 3 பேரை குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியா ராஜாவினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், அரண்மனை விசாரிப்புக்காரர் மற்றும் இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அதுக்கு முன்னதாக சொல்லப்படுகிறது, நீர் யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒரு தாழ்மையான விண்ணப்பம் சொல்லுகின்றாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு மற்ற ஜனங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்கும் பொழுது எங்களை குறித்து வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவமானத்தின் சூழ்நிலை அந்த இடத்தில் சொல்லப்படுகின்றது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், அநேகர் கடன்களை வசூல் பண்ணுவதற்காக அவமானப்படுத்தி அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அநேகர் மரித்து போய்விடுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் செய்கின்ற காரியம், தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு எசேக்கியா ராஜாவின் இடத்தில் வரும் பொழுது ராஜா அந்த வெட்கத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவ சமூகத்திற்கு நேராக ரட்டுடுத்தினவராக அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தார். இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இருக்கின்ற இடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக, நம்முடைய பரலோகத்திற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய கண்ணீர், நம்முடைய அவமானம், நம்முடைய பொருளாதார நெருக்கடிகள், வியாதியினுடைய வழிகள், மரணத்தை ஒருவேளை சந்தித்த குடும்பத்தின் மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்ற பொழுது, நாம் இருக்கின்ற இடத்தில் கர்த்தர் கிருபை தர, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவராக அவர் இருக்கின்றார். ஒரே ராத்திரியில அந்த படைகள் எல்லாவற்றிலும் 1,85,000 பேரை ஒரு தூதரை கொண்டு கர்த்தர் ஒரே இரவில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் நிறைய வசனங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம்,
அந்த அழுகின்ற நம் வடிக்கின்ற கண்ணீர் கர்த்தர் துருத்திகளிலே வைக்கின்றார். அந்த கண்ணீரை உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை அவருக்கு கூட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதமும் நடைபெறுகின்றது. அடுத்ததாக இதிலேயே ஒரு அற்புதமும் இன்னொரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது, மனாசே என்று சொல்லக்கூடிய இவருடைய மகன் 12வது வயதில் அவர் ராஜாவாக இவருடைய ஸ்தானத்தில் அவர் பொறுப்பெடுக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் பிறந்த இந்த மகன் 55 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கின்றார். தாவீது கூட 40 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தார். ஆனால் அவ்வளவு பெரிய ஆட்சி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் கர்த்தரின் பார்வைக்கு எசேக்கியா என்னென்னத்தெல்லாம் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தினாரோ அதையெல்லாம் அவர் செய்து கர்த்தரின் பார்வைக்கு கோபத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய அழுகையை, நம்முடைய கண்ணீரை கர்த்தர் காண்கின்றார். அந்த கண்ணீருக்கு பதில் கர்த்தர் தருகின்றார். ஆனால் அதற்கு முன்னதாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது ஒரு சில காரியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். முதலாவது, கடவுள் நமக்கு கொடுத்த காரியங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த பணத்திற்கு நாம் எந்த விதத்தில் நாம் கணக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு மற்றவர்களுக்கு அல்ல, நம்மை தனிமையில் பார்க்கின்ற கர்த்தருக்கு நாம் பண விஷயத்தில் நாம் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அற்புதமாய் வருமானத்தை கொடுத்திருக்கின்றார். போன வாரத்தில் செய்தியின் முடிவில் அந்த ஜெபத்தில் சொன்ன காரியம், ஒருவேளை வேலை இல்லைன்னு சொல்லிட்டுலாம் வருத்தப்பட வேண்டாம். காரணம், ஒரு காலத்தில் நாம் ஒன்றுமில்லாது இருந்த நேரத்தில் கடவுள் நம்மை கிருபையாய் கர்த்தருடைய வார்த்தை சந்தித்து இன்று கடந்த நாட்களில் நாம் எந்த அளவுக்கு வாழ்ந்தோமோ அதற்குரிய தேவைகளை எல்லாம் கர்த்தர் போஷித்தவர். வரக்கூடிய நாட்களிலும் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்தவற்றிலிருந்து நாம் கர்த்தருக்கு தசம பாகத்தை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அதை பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கின்றேன். சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளும் ஆடுகளும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். எவ்வளவு ஒரு குவியல் குவியலாக கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்களுக்காக அவர்கள் தசம பாகத்தை அவர்கள் வைக்கின்றார்கள். 3ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் அவர்கள் குவியல் குவியலாக வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப எசேக்கியா ராஜா இவைகளை எல்லாம் பார்க்கின்றார். இவரும் தன்னுடைய சொத்திலிருந்து அவர் எடுத்து கொடுக்கின்றார். 10வது வசனம், முக்கியமான வசனம். அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு குவியல் குவியலாய் கொடுத்ததின் நிமித்தமாக அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இன்னமும் மீதி இருக்கிறது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை 5 அப்பம் 2 மீன்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரம் கர்த்தருக்கு கொடுத்து மீதி எடுக்கவில்லை. இந்த காலகட்டத்திலும் கூட, பழைய ஏற்பாட்டு காலத்திலும், எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலும் பார்க்கும் பொழுது அவர்கள் மீதி எடுத்து வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுக்கின்ற காரியத்தில், பண விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற நேரத்தை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம்? ஒருவேளை இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதே கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கின்ற ஒரு பெரிய கிருபை. ஒரு நாளைக்கு நாம் குறைந்தது 1 மணி நேரமாவது நாம் கர்த்தருக்கென்று நாம் நேரத்தை செலவிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, துதிக்க. ஒருவேளை நமக்கு அந்த 24 மணி நேரங்களில் 23 மணி நேரம் நம்முடைய சொந்த பயன்பாட்டிற்கு, மற்ற காரியங்களுக்கு நாம் பயன்படுத்தினாலும் அந்த 1 மணி நேரமாவது நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் எசேக்கியா ராஜா தனக்கு நெருக்கம் வந்த பொழுது அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது தான் செய்த காரியங்கள். இன்றைக்கு நாம் என்ன நற்கிரியைகள் உண்டு? ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தருக்கென்று 1 மணி நேரத்தையாவது நாம் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கணக்கு கேட்கின்ற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவனுக்கு 5 தாளந்தும் ஒருவனுக்கு 2 தாளந்தும் என்று சொல்லி, ஒருவனுக்கு 1 தாளந்தும் என்று சொல்லி அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப தாளந்துகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு தாளந்து கிடைச்சா ஒருவேளை நம்ம மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு எனக்கு இது இல்லை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், நினையாத நேரத்தில் அந்த எஜமான் வரும் பொழுது அவர்களிடத்துல கணக்கு கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற நேரம், பணம், நமக்கு கொடுத்திருக்கின்ற எண்ணிலடங்காத கிருபைகள், குடும்ப வாழ்வு, இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் வருகிறார். அவர் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதியாமல் எல்லார் மேலும் கிருபையாய் இருக்கத்தக்கதாக சொல்லப்படுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அந்த 44வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த 10 கன்னிகைகளை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாய் தீவட்டியோடு எண்ணெயோடு கூட ஆயத்தமாய் இருந்தவர்கள் அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். இன்றைக்கு இந்த நாளிலும் கூட அந்த 5 தாளந்தை பெற்றவன், 2 தாளந்தை பெற்றவன் அதை இரட்டிப்பாக்குகின்ற பொழுது, அதை பயன்படுத்தி பெருக்குகின்ற பொழுது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த சந்தோஷத்திற்குள் அழைத்தார். இன்னைக்கு கண்ணீரோடு இக்கட்டோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கூட ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை பயன்படுத்தும் பொழுது, அதை பெருக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றித்தர கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அதுக்கு தப்பித்து கொள்ள ஒருவராலும் முடியாது. இந்த நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தில் 1வது காரியம், ஜனங்கள் கீழ்ப்படியாமல் நோவாவின் காலத்தில் அவர்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள். அப்போ தேவனுடைய எச்சரிப்பு வருகின்றது நோவாவின் வழியாக. அது எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னா, அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்து கொண்டும் அந்த அழிவு நாள் வருகின்ற வரைக்கும் அவர்கள் அதை குறித்து எண்ணமற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் அந்த பேழையை கட்டுகின்ற ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கிருபையின் நாட்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கிருபையின் நாட்களை அந்த ஜனங்கள் புறக்கணித்து தள்ளினார்கள். தேவ கோபம் வந்தது தண்ணீரின் வழியாக. அடுத்ததாக சோதோம் கோமோராவை குறித்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலும் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது தேவதூதர்கள் வழியாக. ஆனால் பார்க்கும் பொழுது லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரும் தப்பித்துக் கொள்ளுகின்ற பொழுது கூட தப்புவிக்கப்படுகின்றார்கள். அந்த ஜனங்கள் அக்னியும் கந்தகத்தினாலும் அவர்கள் சுட்டெரிக்கப்படுகின்ற காரியத்தை, நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். இது எதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு எச்சரிப்பு. நிச்சயமாய் நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய வருகை உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு, அதில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது யோனா நினிவே பட்டணத்திற்கு சென்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஜனங்கள் செய்த காரியம், தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அவர்கள் தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு அந்த ஜனங்களினுடைய இருதய மாற்றம் தேவனுடைய இருதயத்தை மாற்றியது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி உபவாசித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது, கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, எசேக்கியாவுக்கு சொன்னது போல உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய கண்ணீரையும் கர்த்தர் கண்டு நம்முடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பதற்கான பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை
கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் கர்த்தருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட நாம் வாழ்வோம். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்ய நாம் முயற்சிப்போம். கர்த்தர் கிருபை தந்து நம்மை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட சுவாமி, எங்களுடைய கண்ணீர்கள் உம்முடைய கணக்கில் இருக்கின்றது. அது நாங்கள் சுவர்புறமாக திரும்பி ஒருவேளை அடைப்பட்ட வீட்டிற்குள்ளாக அறைக்குள்ளாக நாங்கள் கண்ணீர் வடித்தாலும் கூட எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கின்ற கர்த்தர். ஆண்டவரே, அந்த எசேக்கியா தான் செய்த நல்ல காரியங்களை அவர் எடுத்து சொல்லும் பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, கர்ப்பத்தின் கனியையும் கொடுத்து ஆண்டவர் ஒரு நீண்ட ஒரு ஆட்சியை நடத்தும்படிக்கு கிருபை செய்தீர் சுவாமி. கர்த்தர் தாமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிருபையின் நாட்களை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள உம்முடைய பார்வைக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் சாமி. உம்முடைய திரு சித்தத்திற்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர், குடும்பங்கள் எல்லாம் சுவாமி நீர் செய்த நன்மையான காரியங்களும் எங்களுடைய திருச்சபை விசுவாசிகளுடைய வாழ்வில் உண்டு. கர்த்தர், இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுதும் கூட கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து இந்த லாக்டவுன் பீரியட் மாறி சுவாமி நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர்கள் யாவும் மாறி ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாய் இருந்தோம் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட அருள் தாரும். உம்முடைய திரு சித்தத்திற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.